ஆவியுலகின் விதிகள். கடவுள் கடவுள் நம்மிடம் தன்னை நிரூபிக்க வேண்டியதில்லை. நாம் தான் நம்மை கடவுளிடம் நிரூபித்தாக வேண்டும். நீங்கள் ஆதாரத்தை கேட்டால் அது உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அதை நீங்கள் கேட்காமல் இருந்து நீங்கள் விசுவாசம் கொண்டிருந்தால் அப்போது உங்களுக்கு அந்த ஆதாரம் கிடைக்கும். கடவுள் உங்களை தண்டிப்பதில்லை. உங்கள் சொந்த ஆழ்மனம்தான் உங்களை தண்டிக்கிறது. உங்கள் சக மனிதர்களை உங்களால் ஏமாற்ற முடியும். உங்களை உங்களால் ஏமாற்றிக் கொள்ள முடியும். ஆனால் சர்வ வல்லமை படைத்த கடவுளை ஒருபோதும் உங்களால் ஏமாற்ற முடியாது. ஒருமித்த கவனமின்றி செய்யப்படுகின்ற மணிக்கணக்கான பிரார்த்தனையையும் மக்களையும் கடவுளையும் ஏமாற்றுவதற்காக தர்ம காரியங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஆயிரக்கணக்கான ரூபாய் பணத்தையும் விட ஒரு எளிய நேர்மையான அன்பான தன்னலமற்ற செயல் அதிக முக்கியமானது. ஆவியுலகில் எந்த மதமும் இல்லை. நாங்கள் ஒரே ஒரு கடவுளைத்தான் வழிபடுகிறோம் என்ற ஒரு செய்தி முன்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியானால் பூமியில் ஏன் பல்வேறு மதங்கள் உள்ளன? பல்வேறு மதங்கள் இருந்தாலும் இறுதியில் அவை அனைத்தும் ஒரே கடவுளை நோக்கித்தான் நம்மை வழி நடத்துகின்றன. நல்லது மோசமானது என்று உங்கள் பூமி பல சுழற்சிகளை அனுபவிக்கிறது. பூமியில் இவ்வளவு அதிக அளவில் எதிர்மறை தன்மை நிலவும் போது மக்களை வழிநடத்துவதற்காக ஓர் உயர்ந்த பிரபஞ்சத்திலிருந்து ஓர் உயர்ந்த ஆன்மாவை கடவுள் பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். மக்கள் தங்களை மேம்படுத்தி கொண்டு நல்ல ஆன்மாக்களாக ஆவதற்கு அவர் அவர்களுக்கு ஞானத்தை வழங்குகிறார். ஒவ்வொரு தீர்க்கதரிசியையும் பின்பற்றுகின்ற மக்கள் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றனர். துரதிருஷ்டவசமாக பல நூற்றாண்டுகளின் ஊடாக தீர்க்கதரிசிகள் பலரின் போதனைகளை மனிதர்கள் திரித்து வைத்துள்ளனர். ஆனால் ஆவியுலகில் எந்த மதமும் கிடையாது. கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார் என்று நம்புவது மனிதர்களுக்கு ஏன் அவ்வளவு கடினமான காரியமாக இருக்கிறது? கடவுளை பற்றிய உங்கள் கண்ணோட்டம் உங்கள் வாழ்க்கை பயணத்தின் ஊடாக மாறுகிறது. இளம் வயதினராக இருக்கும்போது பலருக்கு கடவுள் மீது ஒரு வலிமையான நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அவர்கள் வளரும்போது அந்த நம்பிக்கை மறைந்து விடுகிறது. ஏதோ ஒன்றை குறித்து நீங்கள் தீவிரமாக பிரார்த்தனை செய்தும் அப்பிரார்த்தனை பலிக்காமல் போனால் கடவுள் மீதான நம்பிக்கை ஒருவரிடமிருந்து மறையக்கூடும். இது ஒரு காரணம். ஏனெனில் கடவுள் உங்கள் பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கவில்லை என்றும் எனவே கடவுள் என்ற ஒருவர் இல்லை என்றும் நீங்கள் அனுமானிக்கிறீர்கள். ஆனால் ஒரு பிரார்த்தனை இன்னும் பலிக்காமல் இருக்கிறது என்றால் நீங்கள் எது குறித்து பிரார்த்தனை செய்தீர்களோ அது உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு நல்லதாக இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. உங்களுக்கு ஏதோ அநீதி இழைக்கப்படும் போது கடவுள் மீதான நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். கடவுள் ஏன் உங்களுக்கு நியாயம் வழங்கவில்லை என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அந்த அநீதி உங்கள் கர்ம வினையாகவோ சோதனையாகவோ அல்லது பயிற்சியாகவோ இருக்கலாம். சில சமயங்களில் உங்கள் உடல் ஆரோக்கியம் மிக மோசமான நிலையில் இருக்கும்போது நீங்கள் நலமடைய வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள். ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அப்போது நீங்கள் கடவுள் மீதான நம்பிக்கை இழக்கிறீர்கள். ஆனால் உடல்நல பிரச்சனைகளை அனுபவிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் எதிர்மறை கர்மவினையை தீர்த்து கொண்டிருக்க கூடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள தவறிவிடுகிறீர்கள். சிலர் தங்களுடைய இளமை பருவத்தில் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்துவிட்டு காலப்போக்கில் பல அனுபவங்களின் வாயிலாக அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கையை வளர்த்து கொள்கின்றனர். உங்கள் அனுபவங்கள் எவையாக இருந்தாலும் சரி, கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதும் கொள்ளாததும் உங்கள் விருப்ப தேர்வுதான். அந்த விருப்ப தேர்வுதான் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாகும். நீங்கள் பூமியில் இருக்கும்போது ஆவியுலகை பற்றிய நினைவு உங்கள் வெளிமனதிடமிருந்து தடுக்கப்பட்டு விடுகிறது. ஆனாலும் உங்கள் ஆழ்மனதின் மூலமாக ஆவியுலகுடன் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. உங்கள் ஆழ்மனம்தான் பூமியில் உங்களை வழிநடத்துகிறது. கடவுள் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புவதற்கு உங்களுக்கு உதவுகிறது. இன்றுள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் கடவுள் இருக்கிறார் என்பதற்கான ஓர் அறிவியல் ரீதியான விளக்கத்தை அல்லது ஆதாரத்தை மக்கள் எப்போதும் தேடிக்கொண்டிருக்கின்றனர். ஆழ்மனம் முடிவற்றது. ஆனால் அறிவியல் என்பது மட்டுப்படுத்தப்பட்ட மனித அறிவிலிருந்து பிறந்திருக்கும் ஒன்று. மனிதர்களிடம் இருக்கும் அறிவு கடவுளை புரிந்து கொள்வதற்கான திறன் அற்றது.
கடவுள் தன்னை நம்மிடம் நிரூபிக்க வேண்டியதில்லை. நாம் தான் நம்மை கடவுளிடம் நிரூபித்தாக வேண்டும். அதனால்தான் நாம் பூமியில் இருக்கிறோம். நாம் இங்கு இருப்பது கடவுளை சோதிப்பதற்காக அல்ல. வெளிமனதின் வழிகாட்டுதலை விட்டுவிட்டு ஆழ்மனதனின் வழிகாட்டுதலை நாம் தேர்ந்தெடுக்கிறோமா என்று பார்ப்பதற்காக நாம் தான் இங்கு சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சிலர் எல்லாவற்றையும் ஆய்வு செய்வதில் தீவிரமாக இருக்கின்றனர். எல்லாவற்றுக்கும் தர்க்க ரீதியான விடைகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. விசுவாசத்திற்கும் உள்ளுணர்விற்கும் அவர்களுடைய அன்றாட வாழ்வில் எந்த பங்கும் இல்லை. இத்தகைய மக்கள் தங்கள் வெளிமனதிலிருந்து செயல்படுகின்றனர். அதாவது அவர்கள் தங்கள் அறிவு சார்ந்து செயல்படுகின்றனர். இவர்களுக்கு நேர்மாறாக எல்லாவற்றுக்கும் தர்க்க ரீதியான விடைகளை எதிர்பார்க்காத மக்களும் இருக்கின்றனர். பூமியின் தர்க்க ரீதியான தத்துவங்களுக்குள் அடைபட்டு கிடக்காமல் அவர்களால் எளிதாக ஆன்மீக உலகிற்குள் நுழைய முடிகிறது. உங்கள் ஆழ்மனதின் மூலமாக மட்டுமே கடவுளை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். பூமியில் கடவுளை உங்களால் ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நல்லவற்றை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அவரை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அறிவு என்பது ஒரு மாபெரும் பரிசு. ஆனால் ஆழ்மனம் கொண்டு வருகின்ற பரிசுகளான விசுவாசம் மற்றும் ஞானத்துடன் இசைவாக அது பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே அறிவு ஒரு பரிசாக இருக்க முடியும். கடவுளை உங்களால் பார்க்க முடியாது என்பதால் கடவுள் இல்லை என்று அர்த்தமாகி விடாது. உண்மை நம் கண்களுக்கு புலப்படாமல் இருப்பதால் அது இல்லை என்று ஆகிவிடாது. நம்மால் பார்க்க முடியாத ஒன்றை நம்முடைய உட்குரலை உன்னிப்பாக செவிமடுப்பதன் மூலம் நம்புவதுதான் பூமியில் நாம் உட்படுத்தப்படுகின்ற சோதனையாகும். சில சமயங்களில் மனிதர்களுக்கு கடவுள் மீது ஒரு வலிமையான நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஒருவருக்கு ஏதோ ஒரு வேதனைகரமான விஷயம் நிகழும்போது அவர் கடவுளை குறை கூறுகிறார். கடவுள் மீதான நம்பிக்கையை இழக்கிறார். தன் குழந்தையோ அல்லது வாழ்க்கை துணைவரோ இறக்கும்போது அல்லது தனக்கு ஒரு பெரிய அநீதி இழைக்கப்படும் போது ஒருவர் இவ்வாறு நடந்து கொள்கிறார். இது உங்களுக்கு வேதனையூட்டும் ஒன்றுதான். ஆனால் அந்த வேதனையின் காரணமாக கடவுள் மீது நம்பிக்கை இழப்பதற்கு பதிலாக நீங்கள் அந்த வேதனையிலிருந்து மீள்வதற்கு உங்களுக்கு உதவும்படி கடவுளிடம் கேளுங்கள். பூமி என்பது அநியாயங்கள் நிரம்பிய ஓர் இடமாகும். நல்ல மனிதர்கள் துன்புறுகின்றனர். மோசமான மனிதர்கள் தான் பெரும்பாலும் அதிகாரத்தில் இருக்கின்றனர். அவர்கள்தான் மகிழ்ச்சியாக இருப்பது போல தெரிகிறது. பூமியில் இக்கணத்தில் பெருமளவு சமநிலைமையின்மை நிலவுகிறது. ஆனால் அந்த சமநிலைமையின்மை நம்முடைய சோதனை. அதுதான் நம்முடைய முரண்பாடு. அதுதான் நம்முடைய ஆசிரியர். நீங்கள் எவ்வளவு அநியாயங்களை பார்த்தாலும் சரி, கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதற்கும் அவருடைய நியாய தீர்ப்பில் விசுவாசம் கொள்வதற்குமான துணிச்சல் உங்களுக்கு இன்னும் இருக்கிறதா? நல்லவை தீயவற்றை தோற்கடிக்கின்ற ஒரு நாள் வரத்தான் போகிறது. ஆனால் அதுவரை இருள் ஒரு சவாலாக அமைகிறது. நல்ல ஆன்மாக்களை சோதிப்பதற்கும் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் இருள் நிலவுவதற்கு கடவுள் அனுமதிக்கிறார். இறுதியில் பூமியில் நல்ல விஷயங்கள் அபரிமிதமாக இருக்கும் போது கடவுள் மீது நம்பிக்கை கொள்வது சுலபமானதாக ஆகிவிடுகிறது. அந்த நேரத்தில் கடவுளின் இருத்தலை நீங்கள் அபரிமிதமாக உணர்வீர்கள். ஆனால் இக்கணத்தில் கடவுளை நீங்கள் நம்ப தவறினால் நீங்கள் உங்கள் சோதனையில் வெற்றி பெற்றிருக்க மாட்டீர்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் பல விஷயங்களை பார்ப்பீர்கள். குழந்தைகள் துன்புறுவது, அப்பாவி மக்கள் யுத்தங்களில் பலியாவது, கொலைகாரர்கள் சுதந்திரமாக அலைவது, அப்பாவி மக்கள் சிறையில் அடைக்கப்படுவது போன்றவற்றை நீங்கள் பார்க்கக்கூடும். மிக மோசமான குற்றங்களையும் மிக மோசமான அநியாயங்களையும் நீங்கள் காணக்கூடும். அப்போது கடவுள் எங்கே இருக்கிறார்? கடவுள் என்ற ஒருவர் இருந்தால் அவர் ஏன் எதுவும் செய்யாமல் இருக்கிறார்? கடவுள் ஏன் இதை தடுத்து நிறுத்தவில்லை என்று உங்களை நீங்களே கேட்பீர்கள். கடவுள் இதை துவக்கவில்லை, மனிதர்கள்தான் இதை துவக்கினர். தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தை கடவுள் மனிதர்களுக்கு கொடுத்துள்ளார். ஆனால் மக்கள் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி எதிர்மறையான விஷயங்களை தேர்ந்தெடுக்கின்றனர். எனவே இக்கணத்தில் எதிர்மறைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. நல்ல ஆன்மாக்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய விசுவாசம் தடுமாறி கொண்டிருக்கிறது. அவர்கள் பயமும் கோபமும் கொள்கின்றனர். தவறான பாதையில் செல்ல அவர்கள் சபலப்படுத்தப்படுகின்றனர். இயற்கையானது தானாகவே எதிர்மறைகளை அழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக வரும். அந்த நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான ஆன்மாக்கள் ஆன்மீகத்தை நோக்கி இழுக்கப்படுவர். ஆனால் நீங்கள் அக்கணத்திற்காக காத்திருக்காதீர்கள். இப்போதே ஒரு நேர்மறையான தேர்ந்தெடுப்பை மேற்கொள்ளுங்கள். அப்போது அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது நீங்கள் உங்கள் சோதனையில் வெற்றி பெற்றிருப்பீர்கள். ஒளி
அபரிமிதமாக இருக்கும் போதும், சபலங்கள் மிக குறைவாக இருக்கும் போதும் அந்த ஒளியை நோக்கி உங்களால் சுலபமாக முன்னேறி செல்ல முடியும். ஆனால் பூமியில் ஒளி குறைவாக இருக்கும் போதும் உங்களை ஒளியிலிருந்து விலக்கி கூட்டிச் செல்வதற்கு எதிர்மறை ஆன்மாக்கள் தங்களால் இயன்ற எல்லாவற்றையும் செய்யும் போதும் அந்த ஒளியை அரவணைத்துக் கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும். உங்களை ஒரு போர் வீரராகவும் உங்கள் பூமியை உங்கள் ஆன்மீக போர்க்களமாகவும் நினைத்து கொள்ளுங்கள். சுலபமாக இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக இருளுக்கு நீங்கள் அடிபணிகிறீர்களா? வலிமை, சக்தி ஆகிய மாய தோற்றங்களை அது உங்களுக்கு கொடுக்கிறது என்பதற்காக நீங்கள் அதனிடம் சரணடைந்து விடுகிறீர்களா? பயத்தினால் நீங்கள் அந்த இருளுக்கு முன்னால் மண்டியிடுகிறீர்களா? அல்லது இருள் என்பது ஒரு சோதனை என்பதையும் அதை எதிர்த்து சண்டையிட்டு கடவுளையும் ஒளியையும் தேர்ந்தெடுப்பதற்கான துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்வதற்கான ஞானம் உங்களுக்கு இருக்கிறதா? உண்மையை தேடிச் செல்கின்ற ஒரு உத்தமனின் வலிமை அவனுடைய ஆழ்மனதின் வலிமையை சார்ந்துள்ளது. அதனால்தான் உங்கள் ஆழ்மனதை வளர்த்தெடுப்பதில் ஆவியுலகில் நீங்கள் ஏகப்பட்ட நேரத்தை செலவிடுகிறீர்கள். ஏனெனில் நீங்கள் எப்படிப்பட்ட இடத்திற்கு போகப் போகிறீர்கள் என்பதும் எதற்காக நீங்கள் அங்கே போகிறீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் நல்லவையும் தீவையும் இருக்கின்றன. நீங்கள் தீயவற்றிலிருந்து விலகிச் சென்று நல்லவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பதற்கான உங்கள் சுதந்திரத்தை சோதிப்பதற்காகவே எதிர்மறைகள் இருக்கின்றன. எதிர்மறைகள் எதுவும் இல்லை என்றால் அங்கு சபலங்கள் எதுவும் இருக்காது. எனவே தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தை பயன்படுத்துவதற்கு அங்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் போய்விடும். சரியான தேர்ந்தெடுப்பை மேற்கொள்ளுங்கள். முதலில் எதிர்ப்பும் அடுத்த நடவடிக்கையும் வருகின்றன. சபலத்தை எதிர்த்து நில்லுங்கள். கடவுள்தான் நம்மை படைத்தவர். அவர் மேன்மையானவர், அறிவார்ந்தவர், நியாயமும் அன்பும் நிரம்ப பெற்றவர். நல்லவற்றின் ஊடாக அவரை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். கடவுளை ஆய்வு செய்ய நீங்கள் எவ்வளவு அதிகமாக முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் அவரிடமிருந்து விலகி போகிறீர்கள். கடவுளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன அமைதியை உணர்வதற்கான வாய்ப்பையும் நீங்கள் மறுக்கிறீர்கள். கடவுள் என்பவர் வெறுமனே ஒரு யோசனை அல்ல. அவர் ஒரு விதமான சிந்தனையும் அல்ல. அவருக்கு ஒரு வடிவம் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக பூமியில் அவர் யாருக்கும் புலப்படுவதில்லை. அதுதான் நம்முடைய சோதனை. பரிவு கொண்ட அறிவார்ந்த நியாயமான ஒரு கடவுள் நம்மை பார்த்து கொள்கிறார். அவர் உண்மையிலேயே சர்வ வல்லமை வாய்ந்தவர். தன்னுடைய அனைத்து படைப்புகள் மீதும் அவர் அக்கறை கொண்டுள்ளார். நாம் எல்லோரும் சரியான பாதையை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நல்லவற்றை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நாம் முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். கடவுளை அறிந்திருப்பது என்பது நம்மை நாமே அறிந்திருப்பதாகும். நாம் யார் என்பதையும் நமக்குள் இருக்கும் கடவுளின் நல் இயல்புகளையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஓம். தொடரும்.